ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீக்லி ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிக்கிட்டு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு யோசிச்சுட்டு இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். மீன்வைல் நான் வந்து எல்லா பைல்ஸுக்கும் ஒரு கைடன்ஸ் எடுக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணியாச்சா? ஓகே, ஹலோ பைல் 1, இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த வாரம் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மை காட், start of the week, middle of the week, end of the week. ஸோ பாட்டமில் ஹை ப்ரீஸ்டஸ் இருக்கு. இந்த வாரம் நீங்கள் மேஜராக உங்களுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு விடை தெரிஞ்சுப்பீங்க, ஆர் அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் ஆர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்னதான் சொல்யூஷன் ஆர் என் மனசில் இருக்கிற குழப்பத்துக்கு என்னதான் சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற ஒரு இது புரியாமல் இருக்கீங்கன்னா இந்த வாரம் அதை பற்றி நீங்களே அனலைஸ் பண்ணி இதுக்கு இப்படி பண்ணலான்ற மாதிரியான ஒரு ஞானம் உங்களுக்கு வரும். ஸோ ஒரு நாலேஜ் கெயின் இங்கே இருக்குது. ரிகார்டிங் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணாலும் அதில் ஒரு தெளிவு, அது நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சரி, ஸ்டார்ட் ஆஃப் த வீக், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ உங்களுடைய வேலை, நீங்கள் வச்சிருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து எடுத்து செய்கிறீங்க. ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறீங்க இந்த வாரத்தோட ஸ்டார்டிங். சில பேர் பண்ணுற ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் உண்டாக்கும், பட் அது வந்து நியாயமான கோபமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இல்லாட்டி உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு மெயின் ஒரு மேஸ்குலின் பர்சன், அவங்கள சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறது, அவங்கள சார்ந்த ஒரு சில விஷயங்கள், ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த பேசி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே யாரோ ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸோட உங்களுக்கு ஏதோ ஒரு டீலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாருமே இல்லை அப்படின்னா இது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பா இல்லை உங்கள் மாமனார், அவங்க ரிலேட்டடான ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி, அவங்களுக்கு உதவி பண்ணுறது ஒரு அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதோ இருக்குது ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கில். மிடில் ஆஃப் த வீக் அகெயின் ஹெர்மிட். நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேனோ அது ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்களே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது நீங்களே ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்துட்டு உங்களுக்கு அதுக்கான விடை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்படி என்ன விடத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? பல பேருக்கு இது பல வகையில் வந்து சூட் ஆகும்.
பட் எனிவே நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் இந்த வீக்குள்ள உங்களுக்கு ஒரு மைண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கான பதில். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் வந்து ஸ்டக்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணுன்ற முடிவே உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுத்துருவீங்க. உங்களுக்கே கூட தெரிய வரல, இல்லை யார் மூலியமாவது உங்களுக்கு தெரிய வரும், ஓ இதை நான் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சரியா? எண்ட் ஆஃப் த வீக் 9 of wands. இங்க பல பேர் உங்க ஸ்டாண்டை விட்டு தராம இருக்கீங்க. நிறைய பேர் இங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு கரெக்டா தான் போறோமா இல்லையான்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நான் கரெக்டா தான் இருக்கேனா அப்படின்னு உங்களே நீங்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் வீக்கெண்ட்ல கூட நீங்க எடுத்த ஸ்டாண்ட்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் நின்றுட்டு இருக்கீங்க. இந்த வாரமும் அப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நீங்க புடிச்சுக்கிட்டு நிக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை வருது. யாரோ இங்க ஒரு வயசானவங்கள டேக் கேர் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த வாரம் அது சுச்சுவேஷன் அமையும் போல இருக்கு. உங்க தாத்தா ஒரு பாட்டி யாரையாவது நீங்க பாத்துக்கிற மாதிரியான ஒரு இது வருது. சில பீப்புளுக்கு வந்து நீங்க பண்ற வேலை வந்து கொஞ்சம் என்ன இன்னும் காக்க வச்சுக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி ஃபீலிங் வரும். இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன அப்படின்ற மாதிரி இல்லை, பட் அது இன்னும் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சில பேர் உங்களை ஹோல்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்து வந்து இப்போதைக்கு ஒரு பாஸ் மோடில் இருக்கு. திஸ் வீக் யூ ஆர் வெயிட்டிங் ஆன் சம்திங், அது திரும்பவும் பாஸ் மோடில் தான் இருக்குது, அது கம்ப்ளீட்டாக முடியல. அட் த சேம் டைம் நீங்கள் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனை கிளியரும் பண்ணுறீங்க உங்கள் மைண்ட் வைஸ். சரி, உங்களுக்கு அப்படி என்ன அட்வைஸ்? வெயிட் வந்திருக்கு, விச் இஸ் நான் இப்போ சொன்ன மாதிரியே தான். ஏதோ ஒரு விஷயம் இங்கே ஹோல்ட் ஆன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பாஸ் மோட்ல தான் போகுது உங்களுக்கு. பட் நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கைடன்ஸ் வருது. விச் இஸ் நான் சொன்னதே தான். நீங்கள் பண்ணுறத பண்ணிகிட்டே இருங்க. அது இப்போ அது நகர மாதிரி தெரில, நான் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கு, இந்த வாரமும் அப்படிதானே அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஃபைன், வெயிட் பண்ணுறது நல்லது. அண்ட் இப்போ ஏதோ ஒரு திங்கிங்கில் இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். இங்கே வேர்டிங்ஸும் அதே தான். டேக் டைம் டு திங்க் ஆன் த மேட்டர் அட் ஹேண்ட். டோன்ட் பி டெம்ப்டட் டு ரஷ் பண்ண வேண்டாம். இந்த வீக் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா அதை ரஷ் பண்ணிட்டு போக தேவையில்ல. ரஷ் பண்ண போனீங்கன்னா அது உங்கள் சாதகமாக அது நடக்காமல் அது ஏதோ இழுத்துட்டே போகிற மாதிரியான ஃபீலிங்கில் தான் இருக்குது இப்போ. இட்ஸ் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஃபைல் 2 போகலாம். ஹலோ ஃபைல் 2. இந்த வயலட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஸோ உங்களுக்கு திஸ் வீக் எப்படி இருக்கும், என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்ட் ஆஃப் த வீக், மிடில் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த வீக். சரி, பாட்டமில் வந்துட்டு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது.
இங்கே நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போயிட்டு இருக்கீங்க. பைல் ஒன்னுக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான். பட் அங்க அவங்க ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்க அவங்களுக்கு ஸ்லோ பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. பட் இங்க வந்து நீங்க இந்த வீக்கே ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் மாதிரியான ஒரு எனர்ஜி தான். சம்திங் ஸ்டேபிள் ஆர் நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் உங்களுக்கான அந்த ரெக்கக்னிஷன் திஸ் வீக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க ரொம்ப லாங் டேர்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வரும். இல்லைனா இந்த வீக்கும் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஆர் உங்க கெரியர் மேட்டர்ல பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த வீக் என்ன? குவீன் ஆஃப் கப்ஸ். எமோஷ்னல் ரோலர் கோஸ்டரை ஃபீல் பண்ண போறீங்க. விச் இஸ் சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் சம்டைம்ஸ் ரொம்ப சேடாகவும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு உங்க வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க எமோஷ்னல் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் சூழ்நிலை அமையும். நீங்கள் அவங்கள காம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆர் அவங்கள ஹாப்பி பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு மெச்சூர் உமன் இருக்காங்க. என்னதான் எமோஷன்ஸ் உங்களுக்கு ரோலர் கோஸ்டர் மாதிரி வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணுற மாதிரியான ஒரு மனோநிலையும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது உங்கள் பேராக கூட இருக்கலாம், இது உங்கள் லவ்வராக கூட இருக்கலாம், அது நீங்களே கூட இருக்கலாம். பட் இங்கே நான் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுறேன். ஹாப்பி டியர்ஸ்ன்ற மாதிரியான ஒரு இது எனக்கு இன்ட்யூட்டிவாக தோணுது. ஸோ ரொம்ப ஹாப்பிலே நீங்கள் அழ போகிறீங்க. என்ன ஏதுன்னு நான் டீட்டெயிலாக பார்க்கல. பிகாஸ் சில சர்ப்ரைசஸ் வந்து விடுறது நல்லது. எல்லாத்தையுமே பார்த்துட்டா வாழ்க்கையில் கிக்கே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஹார்ட் பிரேக். எமோஷ்னலாக ஹாப்பியாக இருந்துட்டு இங்கே ஒரு ஹார்ட் பிரேக் வருது. மேபி சில பேருக்கு இது எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் ஏதோ சம்திங். எப்படி? எனக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. சில பேருக்கு இங்கே ஒரு ஒர்க் கிடச்சிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒர்க் கிடைக்கிது, உங்கள் பேர் அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் அதே டைம் அது வந்து அந்த வேலை நான் வேற ஒரு இடத்துக்கு போய் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ த ஹாப்பினஸ் தான், ஆனால் டைம் பீயிங் விட்டு பிரிஞ்சு போகிறது நினச்சி ஹர்ட்ஃபுல்லாகவும் இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பல பேருக்கு இருக்கும். இது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம்திங் டு டூ வித் எமோஷன்ஸ் ஆர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த விஷயம் நடக்காமல் இருக்கும். இல்லை இது ரெண்டுத்துக்குமே ரிலேட்டடாகவும் இல்லாமலே இருக்கலாம். மிடில் ஆஃப் த வீக் சம்திங் ஏதோ டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. சின்ன லெவல் தான், சின்னதாக எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த விஷயம் ஐயோ நடக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, எண்ட் ஆஃப் த வீக் டெத் கார்ட். யூ ஆர் எண்டிங் சம்திங் ஆர் லாங் டேர்மாக நீங்கள் கேரி பண்ணிட்டு இருந்த போராடிக்கிட்டு இருந்த அந்த எமோஷ்னல் டிப்ரெஷனை வந்து இந்த வீக் நீங்கள் எண்ட் பண்ணுறீங்க. சில பேருக்கு ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, நினச்சி நொந்து போயிட்டீங்க. இனி வந்து நான் இப்படி இருக்க போகிறதில்ல அப்படின்ட்டு உங்களை நீங்களே எமோஷன்ஸ் வைஸ் மாற்றிக்கிறீங்க. முதல்ல பிடிச்ச ஒன்று இப்போ பிடிக்காம போகுது. ஆமாம், ஏதோ ஒரு சம்திங் எண்டிங் இருக்குன்னா அதே மாதிரி ஒரு நியூ பிகினிங் இருக்கு. உங்களுடைய ஹர்ட் எல்லாமே வந்து எண்ட் ஆக போகுது.
இல்லாட்டி நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்காமல் போகுது. ஸோ அது நடக்கலைன்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல. அதை மாற்றிக்கிட்டு வேறு விதமாக ட்ரை பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் இதில் வருது. ஏன்னா இங்கே என்னதான் டெத் இருந்தாலும் அங்கே சன் வந்து ரைஸ் ஆகுது. நான் எவ்வளோ டவுனாக கீழே போனாலும் நான் திரும்ப வந்துடுவேன். சம்திங் டு டூ வித் எமோஷன்ஸ் திஸ் வீக். ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் ஹோப் வைக்க வேண்டாம் இந்த வாரம். அட்வைஸ் கூட பாருங்க, ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. You have an enormous amount of strength and courage. Remain focused. Stand tall and shine. ஆமாம், யார் உங்களை என்ன காயப்படுத்தினாலும், என்னதான் வந்துட்டு யாராவது உங்களை பிரிஞ்சே போயிருந்தாலும் இந்த வாரம் பி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் சொல்கிறாங்க. சில பேர் ஆல்ரெடி ஒரு சில பேரை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் இதை வந்து சொல்ல விரும்பலை, பட் திஸ் வீக் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் வைஸ். ஓகே, டேக் கேர். இப்போ இதில் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, பார்த்துருங்க சரிங்களா? நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் ஃபைல் போவோம். நான் இதை டீட்டெயிலாக எடுக்கலை, எனக்கு எடுக்கவும் வேணாம். இது எனக்கு ஜஸ்ட் வீக்லி ரீடிங். ஓகே காய்ஸ், இங்கே கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, பட் இட்ஸ் ஓகே. ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, உங்களை ஸ்ட்ராங்காக இருக்க சொல்கிறாங்க சரிங்களா? ஓகே, இப்போது ஃபைல் 3 போவோம். க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெல்கம் ஃபைல் 3. ஓகே, திஸ் வீக் இந்த விழுது நான் எடுக்க மாட்டேன், நான் ஷஃபில் பண்ணல. ஓகே, திஸ் வீக் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸ்டார்ட் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த வீக், மிடில் ஆஃப் த வீக். சாரி, இது எண்ட் ஆஃப் த வீக் சொல்லிட்டு அப்போ இது இங்கே போ, இது மிடில். இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, ஏன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். உங்களோட எனர்ஜிஸை ரீட் பண்ணுறப்போவே தெரியுது. கன்ஃபியூஷன் ஆர் ஓவர் ஹைப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ முடிக்கிறது இப்பவே முடிக்கணுன்ற மாதிரி. ஏன்னா நான் லாஸ்ட்டை முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால ரொம்ப ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணுன்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒர்க்கை முடிக்க நீங்கள் நினச்சதை செய்யறதுக்கு ரொம்ப ரஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீக்கும் அப்படிதான் இருக்கு, நிறைய ஒர்க் லோட் இருக்கு, ரொம்ப பிஸி வீக் இது உங்களுக்கு. ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த வீக், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆமாம், யாருக்கெல்லாம் என்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ, யாருக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் நிறைவேற்ற போறீங்க. சில பேருக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க, அவங்க ஏதோ உங்களை தேடி ஒரு ஹெல்ப்புக்கு வந்திருக்காங்கன்னா இது இப்படி பண்ணுங்க, இது அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி நீங்க கைட் பண்ணுவீங்க 4 பேரை. ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வீட்லயோ இல்லை நீங்க பார்க்கக்கூடிய வேலையிலையோ, பசங்களா இருக்கீங்கன்னா உங்க ஸ்டடீஸ் ரிலேட்டட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு வரும். ஸ்டார்ட் ஆஃப் த வீக், மிடில் ஆஃப் த வீக் என்ன, சம்திங் டு டூ வித் சாய்ஸ். ட்ராவலிங், ட்ராவல் பண்ணுமா வேணாமா, ஆர் நீங்கள் அப்போவே ட்ராவல் பண்ணணும்னு இல்லை, அந்த டைமில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும், நீங்கள் இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போகிற மாதிரி இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வரும் உங்களுக்கு. ஓ அப்படியே ஒரு ட்ராவல்கான ஒரு இல்லை யாராவது ஒரு ட்ரிப்பு போடலாம், அந்த விஷயம் உங்களுக்கு வரும்.
ஒரு ஆல்ரெடி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த வீக் போறீங்கன்றதை காட்டுது. இல்லை அன்எக்ஸ்பெக்டட் பிஸ்னஸ் ட்ரிப்ஸை கூட இருக்கும். இல்லை கெரியர் சேஞ்ச் பண்ணணுமான்ற ஒரு திங்கிங்கில் இருக்கிறதும் இந்த மிடில் ஆஃப் த வீக்கில் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இங்கே வந்து ஒரு டிசைட் பண்ணுற ஃபேஸும் வருது. ஸோ எண்ட் ஆஃப் த வீக் என்ன பேஜ் ஆஃப் கப்ஸ், ஹாப்பி ஃபன். ஸோ இங்கே பாதி பேர் இங்கே ஏதோ ட்ராவல் பண்ணுறீங்க. எண்ட் ஆஃப் த வீக் யூ ஆர் என்ஜாயிங். நீங்கள் எவ்வளோ ஏஜாக வேணால் இருக்கலாம். சின்ன பசங்க எப்படி ஒரு ஜாலி ஒரு ஃபன் ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கீங்க வீக்கெண்ட். ஆர் ஏதாச்சும் உங்களுக்கு ஹாப்பி படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வீக்கெண்டில் இருக்க போகுது. ஆமாம். ஓகே, உங்களுக்கு என்ன அட்வைஸ்? கிரியேட். எனக்கு தெரியல, இந்த ரீடிங் நீங்கள் ஃபுல்லாக யாராவது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரியே கைடன்ஸ் வருது. இத்தனைக்கு கைடன்ஸ் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஓகே, கிரியேட். Unlock your creative side with dance, music, art or writing. Express yourself. எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப். சம்திங் நீங்கள் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் அதை வந்து சாதிக்கணும், அதை நினச்சதை பண்ணணும். உங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் வந்து இந்த வீக் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதே தான் கைடன்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு. அதை நல்லா பண்ணுங்க, உங்களால் முடியும். இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதில் நீங்கள் உங்கள் டேலண்ட் காட்டுற மாதிரி, ஆர் நான் இதுக்காக பேர் கொடுத்துருக்கேன், அதை நான் நல்லபடியாக பண்ணிடுவேனா, எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, அது நல்லபடியாக முடிச்சிருவேனா, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அது அதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த ஒரு வீக் அதை பண்ணுறதுக்காக நீங்கள் பல நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது நல்லபடியாகவே முடிஞ்சிடும். அது நல்லபடியாக நீங்கள் முடிக்கிறனால யூ வில் பி ஃபீலிங் வெரி ஹாப்பி. ஸோ பைல் 3 ரொம்ப நல்லா இருக்குங்க. ரீடிங் என்ஜாய் பண்ணுங்க இந்த வாரம். ஓகே, உங்களுக்கு இந்த வீக்லி ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேற ஒரு ரீடிங்கோட திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய். தேங்க்யூ.